வணக்கம் மாணவர்களே. உரிமை தாகம் எனக்கூடிய துணைப்பாட பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உரிமை தாகம் என்னும் இந்த சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் எடுத்தாளப்பட்டுள்ளது. நமக்கு பாடப்பகுதியாக தந்திருக்கிறாங்க துணைப்படமாக. பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். பூ மாணிக்கவாசகர் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என்ற பெயரில் அவர் எழுதி வராரு. தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றிருக்கிறாரு. அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் ஆகியன இவரது சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு இவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் உதாரணமாக சொல்கிறாங்க. வெக்கை, பிறகு, அஞ்சாடி, அப்புறம் கொம்மை உள்ளிட்ட புதினங்களை இவர் எழுதியது நமக்கு பட்டியலிட்டு காட்டுறாங்க. கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தையும் இவர் எழுதியிருக்கிறாரு, இவர் இயக்கியிருக்கிறாரு. அஞ்சாடி என்னும் புதினத்திற்காக 2014 இவருக்கு சாகித்ய அகாதமி விருது தந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த பூ மாணிக்கவாசகர் அப்படின்ற பூமணி என்பவருடைய குறிப்பு. அவர் எழுதிய சிறுகதை, அவர் எழுதிய புதினங்கள் நமக்கு பட்டியலிட்டப்பட்டிருக்கு. அஞ்சாடி என்னும் புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாதமி விருது இவருக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்றத செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உரிமை தாகம் எனக்கூடிய தலைப்பு. இப்போ உரிமை தாகம் அப்படின்னா அதை உரிமையுள்ள ஒரு இடத்த, தனக்கு உரிமையுள்ள ஒரு இடத்த வட்டிக்காரர்கிட்ட, அதாவது பண தேவைக்காக பங்காரு சாமி கிட்ட வெள்ளைச்சாமின்றவர் பத்திரம் எழுதி தராரு, கிரயம் எழுதி தராரு. நான் இந்த குறிப்பிட்ட பணத்தை இத்தனை நாட்களுக்குள்ள நான் தந்துடுவேன் அப்படின்னு பத்திரம் எழுதி தராரு. அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த பணத்தை வட்டி மட்டும் கட்டிட்டு வராரு. அசல் கட்ட முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் பங்காரு சாமி அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் நிலத்தை கொடுத்தவருடைய அண்ணன் அதை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அது முடியாமல் அதுக்கப்புறம் கிரையை எழுதி தந்துட்டா நிலமே அவனுக்கு ஆயிடாது. நீ இப்போ தம்பியாகப்பட்ட நீ போயிட்டு ஏற உழு, அந்த இடத்த நாம் எப்படி மீட்கிறோமோ அப்படி மீட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கதை வருது. இப்போ உரிமை தாகம் அப்படின்னா நிலம் ஒரு சட்டப்பொருள் அல்ல. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. வருவாய் பெரிதாக வரவில்லைனாலும் நில உரிமை, நிலம் சார்ந்த வேளாண்மை ஆகியவற்றை ஒரு பண்டமாகவே கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. நிலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிற இந்த பண்பாடு மிக்க இந்த விவசாயிகள் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லாய் வாழிய நிலனே என்னும் பண்பாட்டு மரபை நினைவூட்டுவதாக இந்த கதையானது இருக்கு. நிலத்தினுடனான உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துது அப்படின்றது தான் இந்த கதையினுடைய மையக்கரு. இந்த கதையை நான் இப்போ அந்த பாட வழியா நான் சொல்றேன். ஆனால் உங்களுக்கு பொது தேர்வில் இந்த பாட வழியா வரக்கூடிய இந்த கதையை மாற்றி கேட்பாங்க. அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருப்பதனால இந்த நிலத்தை மீட்க முடிஞ்சது. ஆனால் பொது தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அண்ணனும் தம்பியும் ஒன்றாய் இணையவில்லை என்றால் அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். சரி, இப்போ நம்ம பாடத்தினுடைய உண்மையான கதைக்குள்ள போவோம். இப்போ முத்தையனுடைய மனைவி முத்தையன் தான் மூத்தவன். அவனுடைய மனைவி மூக்கம்மா. முத்தையன் என்பவன் அண்ணன், அவனுடைய மனைவி மூக்கம்மா. அவனுக்கு தம்பி ஒருத்தவங்க, முத்தையனுக்கு தம்பி வெள்ளைச்சாமி. இவர்கள், அதாவது முத்தையனுக்கும் மூக்கம்மாவுக்கும் திருமணம் ஆகி 15 வருடம் ஆகிறது. வெள்ளைச்சாமி தன்னுடைய தந்தையார் முகத்தையே பார்க்கல அப்படின்ற மாதிரி. தந்தையார் முகத்தையே பார்க்கலன்னா வெள்ளைச்சாமி கருத்து தெரிவதற்கு முன்பாக அவருடைய தந்தையாரானவர் இறந்து விடுறாங்க. முத்தையனும் மூக்கம்மாவும் தான் வெள்ளைச்சாமியை வளர்க்குறாங்க. இப்போ கதையினுடைய தொடக்கம். அந்த சங்கதி இதுவரைக்கும் முத்தியனுக்கு தெரியாது. என்ன சங்கதி அப்படின்னா, வெள்ளைசாமி திருமணம் ஆன பிறகு ஒரு வருடம் அண்ணன்
அண்ணியோட தான் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தான், கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மனைவியினுடைய போர்க்கொடிக்கு அப்புறம் தனி குடும்பமாக பிரித்து வச்சாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படையான நிலப்பிரிப்பு அப்படிலாம் பண்ணும்போது வெள்ளைசாமி வந்து அளவுக்கு அதிகமாக அண்ணனை திட்டான். அந்த காரணத்தினால முத்தையனுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. என்னடா அண்ணன் கூட பார்க்காம நான் அண்ணன் மாதிரி அவனுக்கு நடந்தேன், அப்பா மாதிரி இருந்து அவனுக்கு கடமையெல்லாம் செய்தனே, இந்த சூழ்நிலை என்னை வந்து வார்த்தை தவறி ஏடாவடமாக பேசிட்டானே அப்படின்னு முத்தையனுக்கு ஒரு கோபம். சரி, இந்த கதையில் அப்படி போயிட்டுருக்கு. இடையில நாம் கதையினுடைய தொடக்கத்துக்கு வருவோம். அந்த சங்கதி இதுவரைக்கும் முத்தையனுக்கு தெரியாது. அவன் பொண்டாட்டி சொல்லித்தான் தெரியும். யாரு? மூக்கம்மா அப்படின்றவங்க சொல்லிதான் முத்தையனுக்கு தெரியுமா. மேலக்காட்டுல கீழத்தாறு மேல நம்பிக்கரையம் எழுதியிருக்காப்புல உங்க தம்பி அப்படின்னு மூக்கம்மா சொல்றாங்க. இங்க தம்பி அப்படின்றது வெள்ளைசாமியை குறிப்பிடுறாங்க. அவனுக்கு மனசு துருதுருன்னு இருக்கு. ஏன்னா அப்பா காலத்துக்கு அப்புறம் கிடைச்ச நிலம், அந்த நிலம் கொஞ்ச நாள் அந்த 15-20 வருடம் இவங்க வந்து பேணி காத்திருந்த நிலம், அதை வந்து ஏதோ ஒரு கஷ்டம்னா அண்ணங்கிட்ட கேட்காம இன்னொரு 3வது ஆளுகிட்ட போய் பணத்தை வாங்கி அதுக்கு கரை எழுதி தந்து அவனுக்கு வட்டி கட்டி இதெல்லாம் ஏன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு மனசு துருதுருன்னு இருக்குது. சாட்டையினுடைய கம்பை எடுத்து கயிற்றினுடைய பிரித்த பாகத்தை வந்து தொடையில் வைத்து திரிச்சு வச்சுக்கிறாங்க. சாட்டைன்றது மாடு ஓட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த சாட்டையை வந்து நூல் வந்து பிரிஞ்சிருக்கு, அதை ஒன்றாக திரிச்சிட்டு இருக்கிறார். தொடை மேலே வச்சு அந்த நூலை திரிச்சிட்டு இருக்கிறாரு. நேற்று கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மூக்கம்மா சொல்றா. மனக்கசப்பு போல இருக்கு. மேலூர் பங்காரசாமி கிட்ட 200 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்க முடியாம கடைசியில அந்த ஒரு குறுத்தக்கவும் நம்பிக்கைக்கரையும் எழுதி கொடுத்துட்டாரு உங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. 6 மாசத்துக்கு மேல ஆச்சான் இது நடந்து. பொண்டாட்டிக்காரி சண்டையை தொடங்கியிருக்கா அப்படின்னு அவங்க சண்டை போடும்போது அந்த வார்த்தை வந்து மூக்கம்மா காதில் விழுந்திருக்கு. அதை வந்து முத்தையன்கிட்ட சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது மூக்கம்மா அந்த வீட்டில் கால் எடுத்து வச்சு 15 வருஷம் ஆகுது. இன்றைக்கு 3 பிள்ளைக்கு தாய். வீட்டுக்கு வந்த நாளில் முத்தையனுக்கு மட்டும் அவள் காய்ச்சி போடலை. அதாவது கணவன்னா முத்தையனுக்கு மட்டும்தானே சாப்பாடு போடணும். ஆனால் அப்படி இல்லாமல் வெள்ளைசாமியே தன்னுடைய பிள்ளையா நினச்சி அவனுக்கும் சோறு பொங்கி போட்டா. வெள்ளைசாமிக்கு அப்போது சின்ன வயசு. என் வேலை செய்து கொண்டிருந்த போது மதனி கஞ்சி வேணும் என்று சினுங்குவான். அவன் அழுத்து கொள்ள மாட்டாள் அப்படின்னு அழுத்துக்காம இருக்கக்கூடிய அந்த மூக்கம்மாவருடைய பெருமையை இங்க சொல்றாங்க. அண்ணியாகப்பட்டவ கொழுந்தனுக்கு எந்த விதமான முகசுளிப்பு இல்லாம சோறு போட்டா, வளர்த்தா. வெள்ளைசாமி இளவட்டமாகினா வெள்ளைசாமியுடைய இள வயது கடந்து திருமணம் வயதை எட்டும் போது கல்யாணம் முடிக்கும் வரை மூக்கம்மானுடைய கைக்குள்ளதான் மகனை போல வளர்ந்தவன். இந்த சூழ்நிலை இருக்கும்போது ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் கல்யாணம் ஆனதோடு சரி, வெள்ளைசாமிக்கு கல்யாணம் ஆனதோடு சரி, அத்தனை பாசமும் அடி மனசுக்குள்ள அழுங்கி விட்டது. கல்யாணமாகி ஒரு மாசம் வாந்தமாத்தான் இருந்தான். வாந்தமாதான் அவங்க முத்தையனுக்கும் மூக்கம்மாவுக்கும் கீழ்ப்படித்து தான் நடந்துட்டு இருந்தான். பிறகு பொண்டாட்டினுடைய பேச்சு கேட்டுட்டு அண்ணனுடன் தகராறு, பங்கு பாகம் செய்து அப்பா இதெல்லாம் நடக்கக்கூடாது, ஆனால் நடந்துடுச்சு. வெள்ளைசாமி தனியாக உழைவிக்க அன்றைக்கு கூட அவங்க சந்தோஷமாக தான் கையில் இருக்கக்கூடிய தானியத்தை அவனுக்கு பிரித்து கொடுத்தாங்க. முத்தையனுக்கு தம்பி மேலே அப்படி ஒன்றும் பெரிய கோபம் இல்லை. பங்கு பாகம் பிரிக்கும் போது அவன் பேசிய வார்த்தை தான் தாங்க முடியல. ஏன்னா தந்தை ஸ்தானத்திலிருந்து முத்தையன் வந்து நிறைய அவருக்கு செய்திருக்கிறான். நீ எனக்கு அண்ணனாக்கும் அப்படின்னு ஒரு வெள்ளைசாமி என்ற தம்பியை வந்து கேட்டால் அண்ணனுக்கு கோபம் வராதா? தகப்பன் சத்த நாளிலிருந்து தோளில் சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியினுடைய கன்னத்தில் அடித்தாதான் மனசு ஆறும் அப்படின்னு முத்தையனுக்கு தோன்றியிருக்கு. சரி,
அப்படி வளர்த்த பையன் நெஞ்சை கீறிட்டானே அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரே வருத்தம். ஏலே, உனக்கு தகப்பன் முகம் தெரியாது, இன்னைக்கு பேச வந்துட்டியாக்கும், நானும் அண்ணன் இல்லை அப்படின்னு கேட்கணும் போல அவருக்கு மனசுல இருக்கு. என்ன பண்றது? அப்புறம் திண்ணையில உட்காந்து, திருக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க வருது துணைப்படத்துல. திருக்கை அப்படின்னா திண்ணைன்னு அர்த்தம். திண்ணை மேல உட்கார்ந்து இருந்த முத்தையன் படக்கென்று வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தான். தம்பியினுடைய வீடு வந்து பூட்டி இருக்கு. ஏன்னா எதுக்காக எட்டி பார்க்கறான் அப்படின்னா, வெள்ளம் இருந்தானா ஏண்டா அடமான வச்சேன்னு அவன் வாயால கேட்கலாமே அப்படின்னு அவருக்கு மனசு உறுத்திட்டு இருக்குது. ஏன்னா இத்தனை காலமா ஆண்டு அனுபவிச்ச நிலம் இல்லையா. வெள்ளப்பைய எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு, வீடு பூட்டி கிடக்குது. அவன் உஸ்ஸென்று இறைத்தான், அப்படின்னு இறைச்சிட்டு உட்காடுறான். மேலூருக்கு தான் போயிருக்கோம், விதப்பு நேரம் இல்லையா. அவரு அதாவது எங்க அடகு வச்சானோ அந்த பங்காரசாமி கிட்ட எதையாச்சும் நைஸ் பேர் நீ பேசி, நான் இந்த தடவை விதை விதைச்சிக்கிறேன், அதுல இருந்து வரக்கூடிய அறுவடை கூட நான் கட்டி நிலத்தை மீட்டுக்கிறேன் அப்படின்னு பேசுறதுக்காக கூட போயிருக்கலாம். அவரை எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா, பின்ன அவர் வந்து நின்றுக்கிட்டா கேவலம் தானே அப்படின்னு கூட நினைச்சிட்டு அவர் வீடை பூட்டிட்டு போயிருப்பான் அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கம்மா சொல்றார். தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடும் பாவனையில மூக்கம்மாளை பார்த்தான். அவன் இயற்கையை சீலையில் துடைத்து காதில் கிடந்த நகைகளை கழட்டி கொண்டிருந்தான். சரி, நம்ம கிட்ட முத்தையன்கிட்ட ஒரு கஷ்டம் என்னன்னா, இப்போதைக்கு தம்பியினுடைய நிலத்தை மீட்கணும்னா தங்கிட்ட பணம் இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு தகச்சு நிக்கிறான். அந்த நேரம் இந்த மூக்கம்மா வந்து தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய அணிகலன்களை கழட்டி, இந்தாங்க இதை கொடுத்து, இந்தாங்க இதை கொண்டு போயிட்டு அதை வச்சு அவருக்கு பணத்தை அடைச்சிட்டு மறுஜோலி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது என்னமோ சின்ன புள்ள தெள்ளு தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிருச்சு, நாம் அதை பார்த்து சும்மா இருக்கவா முடியும் அப்படின்னு பெருந்தன்மையோட அந்த மூக்கம்மான்றவ சொல்றா. அவன் தலை குனிஞ்சு போயிட்டான். தன்னுடைய அண்ணன், அதாவது வெள்ளைசாமியினுடைய அண்ணன் வந்து தலை குனிஞ்சு போயிட்டான் மனைவியுடைய செயலை பார்க்கும்போது. வெள்ளைசாமி வீடு வந்து சேர மதியமாயிடுச்சு. வந்ததும் ஒரு சம்பு தண்ணீர் குடித்து விட்டு நடுவீட்டில் துண்டு விரிச்சிட்டு மல்லாக்கா படுத்து கூரையினுடைய முகட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறான். கூரையினுடைய உச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். உட்காந்துட்டு இருக்க போது அவன் பொண்டாட்டி குழந்தைக்கு பால் கொடுத்திருந்தா அவன் வீட்டு திண்ணையில. முத்தையனுக்கு தம்பி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மனசுல தான் இருந்தாலும் ஒரு வைராகியத்துல புறப்பட்டு போனார். தான் எப்படியா இருந்தாலும் தம்பி கிட்ட பேசி அந்த நிலத்தை மீட்டுடலாம் அப்படின்னு. வெள்ளம் இருக்கானா அப்படின்னு வாசல்ல இருந்து கேட்கிறாரு, யாரிடமோ கேட்கறது போல. கேட்டுக்கொண்டு வாசலுக்குள்ள நுழைஞ்சு வெள்ளைசாமியுடைய பொண்டாட்டி எழுந்து போய் எதிர் வீட்டு திண்டுல உட்காந்துட்டா. ஏன்னா அவ தானே குடும்பத்தை பிரிச்சவ. எதிர் வீட்டு திண்டுல போயிட்டு உட்காந்துட்டா. வாசலை தாண்டி போய் உள்ளே உட்கார்ந்தான் முத்தையன். வெள்ளைசாமி துண்டை சுருட்டி எழுந்து மூளையில் சாய்த்தான். அண்ணனுடைய முகத்துல முடிக்க அவனுக்கு முகம் இல்லை. நடுச்சுவர் மேல பின்னிருந்த 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தைய வந்து கேட்டான், என்னடா வெள்ளங்காட்டிலிருந்து ஆளு தட்டுப்படல, வெள்ளங்காட்டிலன்னா விடிஞ்சதுல இருந்து நீ ஆளு வீட்டுல இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஊர் முழுக்க விதப்பு மும்முரத்துல அலையுது, அதாவது விதைக்கிறதுக்கு மும்முரமா இருக்கிறாங்க. நீ பாட்டு மாட்டை கட்டி போட்டுட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி, எங்க போயிருந்த இந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. யாரு? முத்தையன் கேட்கிறாரு வெள்ளைசாமி கிட்ட. விவசாயத்தை தம்பியின், அதாவது அந்த நிலம் அடகு வச்சான் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து தம்பியினுடைய வாயிலிருந்து வரவழைக்கணும்னு அவருக்கு நோக்கம். வெள்ளைசாமி செருமி கொண்டான். மேலூர் பங்காரசாமி கிட்ட போயிருந்தேன், அவர்கிட்ட என்ன ஜோலி உனக்கு அப்படின்னு அண்ணன் கேட்குறான். ஒரு 200 தரணும், வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி மேலக்காட்டில் கரையை எழுதி வச்சேன். இப்போ அது மேலே திருப்புவார் போல இருக்கு அப்படின்னா, நான் 200 ரூபாய்க்கும் வட்டி வந்துடுச்சு. வெள்ளைசாமியுடைய முகத்துல வருத்தம் கலந்த வெட்கம் வந்து நிழலாடியது. அண்ணங்கிட்டையும் உதவி கேட்க முடியாத சூழ்நிலை வார்த்தையை பேசிட்டானே
பாகம் பிரிக்கும்போது. அப்படி என்னடா வந்துருச்சு பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. நான் ஒருத்தன் கிடக்கல அடுத்த வாசல்ல, சொல்றதுக்கு என்ன, சரி என்ன விடு, உன் மதனி கிட்டியாட்டியும் அதான் உன் அண்ணி கிட்டியாச்சும் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு கூட அவ சொல்லித்தான் எனக்கு தெரியும். பொண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பொழப்புன்னு நினைக்காத, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சுத்தத்துலேயும் 4 இருக்கணும், அதை உணர்ந்துக்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கத்துறாரு அவன்கிட்ட. முத்தையனுக்கு குரல் தழுத்தெடுத்தது. அவன் மனசுல இப்போது கோபம் இல்லை, தம்பியை கனிவுடன் பார்த்தான். அதான் அண்ணன் வந்து தம்பியை கனிவுடன் பார்த்தான். வெள்ளைசாமியினுடைய பொண்டாட்டிக்கு இது கேட்டிருக்கணும் போல. அவள் குழந்தையினுடைய சிரிப்புல கரைந்திருந்தாள். ஏன்னா அவங்க குடும்ப பிரச்சனை தீருது இல்லையா. வெள்ளைசாமிக்கு வாய் எழும்பவே இல்லை. முத்தையன் கேட்டான், சரி சரி அது போகட்டும், நிலத்தை அறுதியா எழுதி கொடுத்துட்டியா இல்ல நம்பிக்கை கரைமா பத்திரம் முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதாவது அறுதியா எழுதி கொடுத்துட்டா நீ நிலத்தை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டியா அல்லது நம்பிக்கை கரையம் பத்திரம் முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்பிக்கையாத்தான் வட்டிக்கு ஈடா எழுதி வாங்கினாரு, வட்டியை கட்டியாச்சு, ஆனா முழு பணமும் இப்பவே வேணும் அப்படின்னு அவர் ஒத்த காலில் நிற்கிறான் பங்காரு சாமி அப்படின்றவன். நான் என்ன பண்றதுன்னு தெரியல, தலையை ஒட்டி எழுதி கையெழுத்து போட்டேன். அந்த விஓ அதாவது கிராம நிர்வாக அலுவலர் தான் எழுதினாரு அது பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படித்தானே, நான் என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றான். அவரு இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷங்க எல்லாருமே இளைச்சவங்களுடைய சொத்தை அபகரிக்கணும் தான் நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவனுக்கு நேரங்காலத்தோட மாட்டை பத்திட்டு போய் சவக்காட்டை ஒரு உழவு எழுப்பி போடு, மேலே காட்டுக்கு விதை விதிச்சு இருக்குதுல்ல, நாளைக்கு 2 தாரமும் விதைச்சிருவோம், நான் மேலூருக்கு போய் திரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு அண்ணன் போறாரு. அதாவது என்ன விஷயம்னா, தன்னுடைய நிலம் வந்து ஏற்கனவே உழுதுட்டேன் நான், நீ உன்னுடைய நிலத்தை வந்து ஏறு உழுது வெய்யி, நாளைக்கு 2 இடத்துக்கும் ஒன்னா தண்ணி பாய்ச்சிட்டு விதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வந்து அண்ணனாகப்பட்ட நான் வந்து அந்த பங்காரு சாமி கிட்ட நான் போயிட்டு நான் என்ன விஷயம்னு கேட்கறேன், அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளைசாமியினுடைய தோரணையான குரல் கேட்டது. இந்த வெறுசனை கஞ்சி ஊத்து, 2 மடக்கு உழவடிச்சிட்டு தான் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைசாமி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து மாட்டை ஓட்டிட்டு போறான். திருநையனுடைய உத்திரத்தில் அனைத்த பூசணி பழமாக உட்கார்ந்துருந்தாரு யாரு, பங்காரு சாமி. கும்பிடுற சாமி அப்படின்னு முத்தையன் போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறான். தலைக்கு மேல கை கூப்பினான். சத்தம் கேட்டதும் பங்காரு சாமி சிராய்த்து கொண்டா, இவன் எதுக்கு வரான், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தானே அவன் தம்பி என்கிட்ட வந்து அடகு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா பெரிய ஏப்பம் போட்டா அப்படின்னு. அவன் திருநைக்கு கீழே ஒடுங்கி உட்கார்ந்துருந்தான். யாரு, முத்தையன். என்ன முத்தையா, ஆள் இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டியே, புதுசா வந்திருக்காப்புல, என்ன சங்கதி அப்படின்னு பங்காரசாமி கேட்கிறாரு. பங்காரசாமி ஆச்சரியத்துடன் விசாரிக்கிறத பார்த்து இவனுக்கு ஏதோ சந்தேகம். சரி, எங்க தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதா கேள்விப்பட்டேன், அவன் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாம நடந்து போச்சு, அந்த கணக்கு பார்த்து தீர்க்கலாம்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னப்பா இது, உனக்கும் உன் தம்பிக்கும் மனக்கசப்பாச்சு, அவனுக்காக நீ வந்து நிக்கிறிய, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும், இன்னைக்கு அடிச்சுக்கிறது தான், நாளைக்கு கூடிக்கிறது தான், சிறுசுக முடிக்கிருச்சுன்னா நாம தான் பொறுத்து போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி முத்தையன் வந்து சொன்னான். அது சரிதான், ஆமா கையேந்தி ரூபா வாங்கினான வெள்ளையனாச்சே, 400 கரை வேற இருக்குது அப்படின்னா. 400 200 தானே சொன்னான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது தெரியும்பா, கரையத்துல பிஞ்சை எழுதியிருக்கான் போல தெரியுது, வட்டி வேற கொடுத்துட்டானா, அசலை கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்காரசாமி கிட்ட முத்தையன் சொல்றான். கணக்கு முடிச்சு விடுங்க, அண்ணன் தம்பிக்குள்ள 6 வந்தாண்ணே, யார் வந்தாண்ணே, அவருக்கு சூடு கிளம்பியது. ஏன்னா அந்த நிலம் அவனுக்கு வேணும்ன்றது தான் கருப்புசாமி அந்த பங்காரசாமியினுடைய எண்ணம். சரி இந்தாப்பா, உன் பாட்டுக்கு பேசிட்டே போனா
எப்படி ஒன்று நான் பார்த்துக்கிட்டேன்னா வச்சேனா கடன் வாங்கினது அவன். தம்பி கரையும்னு உனக்கு அணையம் தெரியுமோ, 400க்கு அறுதி கரையும் எழுதியாச்சு. பிஞ்சையில் விதைக்க இறங்காதுன்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேனே. இதில் உனக்கு என்ன வந்து போச்சு, அவன் நிலம் அவன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு பங்காரசாமி. அதாவது டேய் 200 கரை 400 கரையும் எழுதி வச்சாச்சு. அவன் வட்டி தர வேண்டியதுக்கு வட்டி தந்துட்டான்ற. ஆனால் 400 கரையை நான் எழுதி வச்சிட்டேன். அவங்ககிட்டயும் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன், விதைக்கத எதுவும் விதைக்காத அந்த இடத்துல, இதுக்கப்புறம் அந்த நிலத்துல கால் வைக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அது அவன் பாடு, நீ எதுக்கு இங்கே நிற்கிற, அவனாலாம் அவன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு பங்காரசாமி காட்டமாக சொல்கிறான். நீங்கள் பார்த்தா அப்படி சொல்லலாமா? உங்கள் பணத்தை யாரும் இல்லைன்னு சொல்லலை. வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்சு எரியறது தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு முத்தையன் சொல்கிறான். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, இப்போ மட்டும் என்ன புதுசாக அக்கறை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பங்காரசாமி கேட்குறான் அண்ணனை பார்த்து. அவன் கேட்டிருந்தா தானே தர முடியும். இந்த பேச்செல்லாம் வேணாம், நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கிறேன். முடியாது போல இருக்கு. அவன் நலம் வேற, என் நலம் வேறன்னு கிடையாது, தனியாக இல்லை. 200 வச்சுருக்கேன், கணக்கை முடிச்சுட்டு நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சதை பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு போகிறான். அவன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான். உதடு அண்ணனுக்கு துடிச்சுது. அவனது பார்வையை தாங்க முடியாத போல அவர் முகம் சுளித்தார். யார்? பங்காரசாமி முகம் சுளிக்கிறான். வெள்ளைசாமியினுடைய நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கிக்கொள்ள முடியாது என்று அந்த பங்காரசாமிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பயமுறுத்தி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் பயமுறுத்தி பார்க்குறான். 200க்கு 400 கழட்டி அதான் பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு பங்காரசாமியினுடைய எண்ணம். ஆனால் முத்தையனுடைய பேச்சு வேற அவனை கடுப்பேற்றி இருக்குது. அந்த அளவு வந்துட்டியா, நான் தெரிஞ்ச மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே வார்த்தையை வளர்த்தா சங்கடம் வந்து சேரும், அதெல்லாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பங்காரசாமி சொல்கிறான். அதை கேட்டுட்டு வந்துட்டு இங்கே வெள்ளைசாமி கிட்ட பேசுகிறான். கஞ்சி கலையின் கூடையுடன் படைமரத்தினுடைய பாதையில் மூக்கம்மா வந்து கொண்டிருந்தாங்க. அவளுக்கு பின்னால் கையில் தூக்குக்கோலையுடன் அதாவது சின்ன மருமக வந்துட்டு இருக்கிறா. ஏர் பூட்டியாகிவிட்டது. முத்தைய நிலத்தை தொட்டு கும்பிட்டு கயிற்று அதாவது மாடு ஏர் ஓட்டுற மாட்டினுடைய கயிற்றை பிடித்து பொம்பளைகள் இழந்த முள் வெட்டியதிலும் கல்பொறுக்கி போடுவதிலும் மும்முரமாக இருந்தாங்க அந்த நிலத்தில். மேலூர் பங்காரசாமிக்கு என்னமோ அன்றைக்கு கோயில்பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளைசாமியினுடைய நோட்டை கொடுத்து நோட்டீஸை விட்டு பயமுறுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து மடியில் கட்டிக்கொண்டு வேகமாக கிளம்புனாரு. போகிற வழியில் புஞ்சையில் நின்று ஒரு அரட்டி விட்டு போயிடுமே அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம், குறுக்கு எண்ணம். பயந்துட்டா லாபம் தானே. அதனால பாதையில் நின்று கிடக்காமல் பார்த்தாரு. புஞ்சையில் உழவு நடந்தது. வேகமாக புஞ்சைக்கு நடந்து வந்தார். முத்தையா, உனத்தாப்பா, 2 பேருக்கும் போக காலம் வந்துடுச்சோ, பேசாம உண்டான ரூபாயை கட்டிட்டு பிஞ்சையை விழுங்க. கோர்ட்டுக்கு போனால் பின்னால வலி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பங்காரசாமி சொல்கிறான். மேலே கடைசி வரப்பில் பங்காரசாமி கடுகடுப்பாக நின்றுட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே, அடே சும்மாருடா, அவனை நான் கவனிச்சுக்கிறேன், இழைச்சவன் மேலே தான் ஏறுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவனால் என்ன வந்து சேரணும் பார்த்துருவோம். என்ன சொன்னேன், எங்கள் தகப்பனுக்கு 2 பிள்ளை தான், இப்போ 6க்கு வலிக்கு போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தைய கிளம்பி வரான். அவன் ஆவேசமாக கத்திக்கொண்டு ஓடினான். சாட்டை கம்பி ஓங்கியபடி வெள்ளைசாமி அவனுக்கு பின்னாலேயே ஓடுறான், அண்ணனுக்கு பின்னாடியே ஓடுறான். பங்காரசாமிக்கு பயம் வந்துடுச்சு. காரியம் கெட்டுப்போச்சே, நாம வாயை விட்டு கெடுத்துட்டோமே, விவகாரம் இந்த அளவுக்கு முற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பங்காரசாமிக்கு மனசுக்குள்ள பதட்டம். பயல்கள் வரதை பார்த்தா நம்மளை சரியாக வெளுத்து வாங்கிட்டானுக்கு போலது அப்படின்னு மேலே வரப்பை தாண்டி கரிசல் காட்டு கடையில் அவுந்த வேட்டியை கையில் எழுந்தியபடி தொப்பு 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 தொப்புன்னு ஓடுறான். மேலூரை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அவர். அப்படின்னா அவன் ஓட ஆரம்பிச்சான்னு அர்த்தம். அவனை பயமுறுத்தி அவன்கிட்ட இருந்து நிலத்தை இவங்க மீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கதை முடியுது.
இதுதான் வந்து உரிமை தாகத்தினுடைய உண்மையான கதை. இந்த கதையை தான் வேறு விதமாக அண்ணன் தம்பி ஒன்றிணையாமல் இருந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம் பொது தேர்வுக்கு. நன்றி. ஈஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனுடைய தொடர்ச்சி அண்ணன் தம்பி ஒன்றாக இணையாமல் இருந்தால் என்பதை நாம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார் மாணவர்களே. உரிமை தாகம் எனக்கூடிய ஒரு துணைப்பாட கட்டுரையை நாம பார்க்க போறோம். இது இயல் 3 12ஆம் வகுப்பு தமிழ். உரிமை தாகம் எனக்கூடிய துணைப்பாட கட்டுரை. இதுல என்னன்னா, அண்ணன் தம்பி இருவர், சரியா? ஒருத்தன் பேர் வந்து வெள்ளைச்சாமி, இளையவன். மூத்தவன் வந்து முத்தையன், சரியா? அவங்க முத்தையனுக்கு வந்து குழந்தைகள் யாரும் கிடையாது. அதனால தன்னுடைய தம்பியே குழந்தையாக நினைத்து வெகு காலம் தன்னுடைய தாய் தந்தையார் இறந்த பிறகு முத்தையன் வெள்ளைசாமியே தன்னுடைய குழந்தையாக நினைத்து வளர்த்து வராங்க. பருவ வயது அடைந்த பிறகு வெள்ளைசாமிக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த வெள்ளைசாமியினுடைய திருமணம் முடித்து 1 ஆண்டு வரை முத்தையனுடைய வீட்டிலேயே அந்த 2 குடும்பமும் இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளைசாமியினுடைய மனைவியினுடைய வற்புறுத்தத்தின் அடிப்படையில் தனி கொடுத்துட்டு போகிறாங்க. வெள்ளைசாமி வந்து ஏதோ ஒரு வறுமையின் காரணமாக என்ன பண்ணுறான், ஊரில் இருக்கக்கூடிய கந்துவட்டிக்காரங்கிட்ட நிலத்தை வந்து அடகு வைக்கிறான். அதை மீட்கிறதுக்கு போகும்போது அதிகமாக பணம் கேட்குறான். வட்டிக்கு வைத்த பணத்தை விட அதிகமான பணத்தை கேட்குறான். அப்போ ஒரு சண்டை ஏற்படுது. அதை வைத்து தான் இங்கே உரிமை தாகம் என்னும் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்று இணைந்து அந்த வட்டிக்காரனை துரத்துறது, சரியா? தன்னுடைய நிலத்தை மீட்கிறது தான் கதை. அவர்கள் ஒன்றிணையாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற எதிர்ப்பான முரணான ஒரு கேள்வியும் அமைத்து இந்த துணைப்பாடத்தை கேட்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு பகுதியாக இருக்கு. இங்கே நாம கதையை முதல்ல தெரிஞ்சுப்போம். பெற்றோர் போல் பேணி வளர்க்குறாங்க. யாரு? முத்தையன்றவர் பெற்றோர் போல பேணி வளர்க்குறாங்க. யாருன்னா தன்னுடைய தம்பி வெள்ளைசாமி. தன் இளமை பருவத்திலேயே வெள்ளைசாமி வந்து தன் பெற்றோரை இழந்துடலாம். எனினும் முத்தையனும் அவனுடைய மனைவி முத்தம்மா, அதாவது முத்தையன் அவனுடைய மனைவி மூக்கம்மா அப்படின்றவங்க தான் பெற்றோர் மாதிரி வெள்ளைசாமியை வளர்க்குறாங்க. பெற்றோர் இல்லையே என்னும் ஏக்கம் எழாதவாறு இந்த வெள்ளைசாமியை வந்து வளர்க்குறாங்க. அன்பை கூட்டி வளர்க்குறாங்க. வெள்ளைசாமியை வெள்ளைசாமியும் வளர்ந்துட்டான். வாலிப வயதை அடைஞ்ச பிறகு அவனுக்கு பெண் ஒருத்தியை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. தன் மனைவியோடு வெள்ளைசாமி அண்ணனோடு தான் வாழ்ந்துட்டு வரான். 1 ஆண்டு கழிச்சு தனி குடித்தனம் போக வேண்டும் அப்படின்னு வெள்ளைசாமியினுடைய மனைவி வந்து போர்க்குடி பிடிக்கிறான் வீட்டில். வேறு வழியின்றி முத்தையனை வந்து தனி குடித்தனம் வைக்கிறாங்க. தன் தம்பியும் அவனுடைய மனைவியும் தனி குடித்தனமாக வாழ முற்படும் போது ஏதோ ஒரு குடும்ப சூழல் காரணமாக வெள்ளைசாமியும் அவனுடைய மனைவியும் சொத்துல வந்து சரிபாதி பங்கு தனக்கு வேணும்னு சொல்லிட்டு மூத்தவனான முத்தையன் கிட்ட கேட்குறாங்க. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. ஆனா அந்த சண்டைக்கு வந்து முத்தையனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் தன்னுடைய தம்பிக்கு தந்தையா இருந்து என்ன கடமை செய்யணுமோ அந்த கடமையை வந்து செய்து சொத்தை வந்து பிரிச்சு தராரு. தன் தந்தை அளித்த நிலத்துல பாதிய மாடு 2ஐயும் என்ன பண்றாரு, தன் தம்பி முத்தையனுக்கு தளிக்கிறாரு. முத்தையன் வந்து வெள்ளைசாமிக்கு தராரு. சரியா? இதான் வந்து கதை. இதுதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் ஆண்டுகள் 5 கழிந்த பின்னாடி, அதாவது 5 ஆண்டுக்கு பிறகு ஒரு நாள் மேல தெரு வேலை பண்ண முத்தையன் வந்து சந்திக்கிறான். என்ன, நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னு வேலை பண்றவன் கேட்கிறாரு. யாரை பார்த்து? முத்தையனை பார்த்து. என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னு முத்தையன் கேட்கறான். என்ன கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ண கேட்கறான். இல்லப்பா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு என்ன விஷயம், சரி சொல்லு, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தையன் சொல்றான். உன் தம்பி உன்கிட்ட சொத்து பிரிச்சு போனான்ல,
தன் பங்கு நிலத்தை கந்துவட்டி கருப்புசாமி இடத்துல எழுதி கொடுத்துட்டான் போல. என்னது முத்தையன் அவனுடைய இடத்த கருப்புசாமி கிட்ட எழுதிட்டான். அவன்கிட்ட போனது தானே, ஐயோ அப்படின்னு பதறான். தன்னுடைய தம்பியினுடைய நலம் பறி போயிடுச்சு அப்படின்னு பதறான். ஆமாம்பா, ஆமாம், உன் தம்பி 5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிய 200 ரூபாய் பணத்துக்காக வருடம் வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு பெரும் தொகையாக ஆகிப்போச்சு. பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. அதனால கருப்புசாமி உன் தம்பியை மிரட்டி அவனுடைய நிலத்தை எழுதி வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைப்பன் சொல்கிறான். முத்தையனுக்கு தலை சுற்றிது. என்ன பேசுறதுன்னு அவனுக்கு தெரியல. சரி, உன் தம்பி நிலத்தை மீட்பதற்கு வழி உள்ளதா என்று பாரு அப்படின்னு வேலைப்பன் சொல்லி அனுப்புறான். உன் அப்பா பாடுபட்டு ரத்தம் சிந்தி உழைச்ச காசுக்கு மேல காசாய் சேர்த்து கஷ்டப்பட்டு வாங்கிய நிலம் பாரு. சரி, ஆவதப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேலைப்பன் சொல்லிட்டு போயிடுறான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி நெடுநேரம் தெருவில் திகைச்சு நிற்கிறாரு யாரு, முத்தையன். பின்னாடி தெளிவு பெற்று நேர தன்னுடைய தம்பி வீட்டுக்கு போறாரு. வெள்ளச்சாமி தன் வீட்டு முன்னறையில கால் மேல் கால் போட்டு விழித்தபடி படுத்திருக்கிறான். அவன் முன்னால போய் நின்று, முத்தையன், எதையோ எண்ணிபடி படுத்துட்டு இருக்கிற. எதிர்பாராத தன் அண்ணனுடைய முகத்தை பார்த்ததும் திடுக்குன்னு வெள்ளைச்சாமி எழுந்திருக்கிறான் தன்னுடைய படுக்கையில இருந்து. இவர் எதுக்கு இங்க வந்திருக்கிறாரு என்று எண்ணிய வெள்ளைச்சாமி எதுவும் கூறாமல் வேறு பக்கம் திரும்பி நின்றான். ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டாங்களா, சொத்து வேணும்ட்டு அண்ணங்கிட்டே சண்டை போட்டான்ல. அதனால முகத்தை திருப்பின்னு வெள்ளைச்சாமி நிற்கிறான். நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னு முத்தையன் கேட்குறான். என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெள்ளைச்சாமி பதில் கேள்வி கேட்குறான். உன் நிலத்தை கருப்புசாமிக்கு கந்துவட்டிக்கு எழுதி கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அவரோட தான் பணம் வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுக்க முடியல, வட்டி பெருகிடுச்சு, வேற வழி இல்லாமல் என் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா இந்த இடத்துல அப்படின்னு பதில் சொல்கிறான் வெள்ளைச்சாமி. ஏன், நானே அந்த 200 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையன் வந்து சொல்கிறான். தருகிறேன் என்று சொல்கிறீங்க, எப்படி கடன் பத்திரம் எழுதி கொடுத்தா? கடன் பத்திரம் எழுதி கொடுத்தா எப்படி தந்து எப்படி மீக்கிறது? ஆமாம், அது எப்படி தப்பாகும்? இப்போ கந்துவட்டி கருப்புசாமி கடன் பத்திரம் எழுதி கொடுத்து தானே பணம் வாங்கியிருக்கிறான். ஓஹோ, அப்படின்னா நீங்களும் கந்துவட்டி கருப்புசாமி ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஏன் அண்ணன் இல்லையா? நீங்கள் என் அண்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டதும் யாரோ தன் கன்னத்தில் அரைவது போல முத்தையாவுக்கு இருந்தது. சரி, வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, கிளம்புங்கள் வீட்டை விட்டு அப்படின்னு அண்ணனாவது தம்பியாவதுன்னு முறைச்சிட்டு சொல்றான். யாரு? வெள்ளைசாமி சொல்றான். ஏன்னா வெள்ளைசாமி வீட்டுக்கு தானே போயிட்டு முத்தையன் வந்து கேட்கிறாரு. அந்த முத்தையனுடைய மனைவி சொன்ன சொல் அவனுடைய காதலை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. கோவில் மணியை அடிப்பது போல அவனுடைய காதலை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கலாம், அதுக்காக கூட பிறந்த தம்பியிடமே கடன் பத்திரம் எழுதி கேட்பது எனக்கு சரி என்று படலை. 200 ரூபாய் தானே கேட்கிறாரு தம்பி, எவ்வளவு செலவழிக்கிறோம்? தம்பி திருப்பி தராவிட்டா என்ன, செலவோடு செலவா சேர்த்துக்கொள்வோம். தண்ணீர் முட்டி தண்ணீர் விலகுமன்னு அந்த மந்திர மொழி, அவருடைய முத்தையனுடைய மனைவி சொன்ன மொழி. அந்த மந்திர மொழி அவனுடைய காதில் ஒழிச்சுட்டே இருக்கு. மனைவியின் இந்த வார்த்தைகளை உதறி தள்ளினோம். அதனால இன்று தம்பி என்னும் உறவை இழந்து இருக்கிறோம். பெற்ற தகப்பன் தேடிய சொத்தினையும் இழந்திருக்கிறோம் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே தள்ளாடி நடந்து எங்கோ சென்று கொண்டிருந்தான் முத்தையன். இதான் வந்து கதைன்னு வச்சுக்கலாம். நடந்துட்டு போறான். ஆனா வந்து கதையினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 2 பேரும் ஒன்னா இணையாமல் இருந்திருந்தான். சரியா? இணைஞ்சு அவங்க வந்து கதையில வந்து எப்படி இருக்குன்னா இணைந்து இருப்பது போலதான் இருக்கு.
என்ன கதை இருக்கு அப்படின்னா, அண்ணன் வந்து தம்பி வீட்டுக்கிட்ட போய் பேசுறான். டேய் வெள்ளசாமி, எவ்வளோட படம் வண்டிக்கு வச்ச, அந்த நிலத்தை வண்டிக்கு வச்ச அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வெள்ளசாமி சொல்கிறான், 200 ரூபாய்க்கு வச்சேன், இவ்வளோ ரூபாய் ஆகிக்குது, 240 ரூபா ஆயிருக்கு, 280 ரூபா ஆயிருக்கு, ஏதோ ஒரு படத்தை சொல்கிறான்னு வச்சுங்களேன். அந்த படத்தை அதானே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என்ன பண்ணு, ஏறு மாடை ஓட்டிகிட்டு போயிட்டு ஏறு ஓட்டு அந்த நிலத்துல, நான் போயிட்டு அவங்க வண்டிகாரர்கிட்ட போய் பேசி அந்த நிலத்தை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீட்கிறதுக்காக கருப்புசாமி வண்டிகாரர்கிட்ட போறாரு. கேட்ட பணத்தை தராரு. ஆனால் வந்து இல்லைப்பா 400 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்கிறான் வண்டிக்காரன். அதுக்கப்புறம் அவனுக்கு இவனுக்கு சண்டை வருது. நீ எப்படி என் நிலத்தை நீ வச்சுக்க முடியும், பத்திரத்தை நீ வச்சுட்டா ஒரு நிலம் உங்களுக்கு சொந்தமாயிடுமா, நிலத்துல அந்த பத்திரத்தில் எங்கள் பேர் தாண்டா இருக்குது, எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் என்ன பண்ணுறாங்க, ஏறு உழுத்து போகிறாங்க. அந்த இடத்துல வண்டி கடைக்காரன் வரான், அவனை அடித்து துரத்துறாங்க. அந்த நில பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. இவன் எழுதி கொடுத்த வெள்ளசாமி எழுதி கொடுத்த பத்திரத்தை கீழ்ச்சி போடுறாங்க. சரியா? இதுதான் வந்து உண்மையான கதை. உண்மையான கதை நிலத்தை மீட்கிறது. 2 பேரும் ஒன்னா இணையாம இருந்திருந்தா 200 ரூபாய் தானே கொடுத்துட்டா போகுது அப்படின்னு அவங்க மனைவி சொல்றா. ஆனா 2 பேரும் இணையல அப்படின்னா இவனுடைய காதல வந்து அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோம். 2 பேருமே இணையாம இருந்தா அந்த நிலத்தை மீட்கவே முடியாம போயிருக்கும் இல்லையா? அதை மாதிரி எழுதணும் அந்த கதையை. இதுதான் வந்து இந்த துணைப்பாட கதையில உரிமை தாக என்ற தலைப்புல எழுத வேண்டியது. ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய கதை ஒண்ணு. 2 பேரும் சேராமல் இருந்தா என்ன ஆயிருக்கும், நிலம் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். கருப்புசாமிக்கு அந்த நிலம் சொந்தமாயிருக்கும், மீட்கவே முடியாம போயிருக்கும். தன்னுடைய தந்தையினுடைய உழைப்பால கிடைச்ச நிலம் வந்து கிடைக்காம போயிருக்கும். இதுதான் நாம எழுதக்கூடிய 2 முரண்பட்ட கதை. சரியா? உங்களுக்கு எந்த தலைப்பில் கேட்குறாங்க, இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் நிலமே கிடைக்காம போயிருக்குன்னு நம்ம எழுதணும். 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிருக்கும் போது அந்த நிலத்தை மீட்கக்கூடிய உண்மையான கதையை நம்ம எழுதணும். சரியா? எப்படி வேணாலும் கேள்வி இருக்கலாம். இது நன்றி மாணவர்களே. EGS தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.